அகுல் பைத்தினுடைய மகத்துவத்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற நேரத்திலே சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்து பெண்களின் தலைவியாக இருப்பார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவராக இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்லாமல், ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உருவத்திலேயே அவர்கள் சரிபாதியாக இருந்தவர்கள் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அகுலுல் பைத்துக்களை நாம் பின்பற்ற வேண்டுமா? நபிமார்களை பின்பற்றுகிறோம், சஹாபாக்களை பின்பற்றுகிறோம், இமாம்களை பின்பற்றுகிறோம், நபிமார்களை பின்பற்றுகிறோம். அகுலுல் பைத்தை பின்பற்ற வேண்டுமா என்று பார்க்குகின்ற நேரத்திலே மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள். நான் மரணிக்கின்ற நேரத்திலே உங்களிடத்தில் 2 வஸ்துக்களை விட்டு செல்லுகிறேன், 2 பொக்கிஷங்களை நான் உன்னிடத்தில் விட்டு செல்லுகிறேன் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று அல் குர்ஆன், இன்னொன்று என்னுடைய குடும்பத்தார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குர்ஆன் இருக்கிறது அல்லவா, அது நூறும் மினல்லாஹ், அல்லாஹுவின் இடத்தில் இருந்தது ஒளியாக இருக்கிறது. அது இவ்வுலகத்திலும் ஒளியாக இருக்கும், உங்களுடைய கபருடைய வாழ்க்கையிலும் அது ஒளியாக இருக்கும், மறுமையிலே உங்களுக்கு அது ஒளியாக இளங்கும் என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது நேர்வழியை காட்டக்கூடிய பேரொளி என்று சொன்னார்கள். குர்ஆன் என்பது நேர்வழி காட்டக்கூடிய பேரொளி என்று சொன்ன பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக அகுலுல் பைத், என்னுடைய குடும்பத்தார்கள், என் குடும்பத்தார்களாக இருக்கக்கூடிய அகுலுல் பைத் இடத்திலே நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவையும் ரசூலையும் அவர்களின் குடும்பத்தார்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மும்முறையாக சொன்னார்கள் என்பதாக ஹதீசுகளிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது.